Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 30 verse 18 to 23. ஸோ Proverbs 30வது அதிகாரம் அதில் 18லேருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, எதை பற்றி பேசுகிறாருன்னா, ஒரு முட்டாளுக்கு அதிகாரம் பவர் கொடுத்தா நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முட்டாளுக்கு நீங்கள் எவ்வளோ பவர் கொடுத்தாலும் எவ்வளோ அத்தாரிட்டி கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், கடைசியில் இறுதியில் வீணாக தான் போய் முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணால் அது நல்லதாக முடியும். ஸோ என்ன சொல்கிறாரு, காட்ஸ் டிசைன் இஸ் ஃபார் ஆர்டர்னு சொல்கிறாரு. ஆண்டவரோட டிசைன் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆர்டர், ஒரு சமாதானம் உள்ள ஒரு மனிதர்கள் ஃப்ளரிஷ் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டர், காடோட ஆர்டர். ஸோ முட்டாள்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரோல் ரிவர்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 21 and 22. ஸோ Proverbs chapter 30 verse 21 and 22 which says, "Under three things the earth trembles, under four it cannot bear up. A servant who becomes king, a godless fool who gets plenty to eat." நான் already சொல்கிறேன், under three things the earth trembles, under four it cannot bear up. A servant who becomes king, a godless fool who gets plenty to eat. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள். விதவுட் விஸ்டம் எவ்ரிதிங் டீஸ்டேபிளைசஸ். ஸோ ஞானம் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருந்தாலும் எல்லாம் வீணாக தான் போகும்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பைலட் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளைட்டு நீங்கள் பறக்குது. ஃப்ளைட்டுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரோல்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் செக்ஸ் இருக்கும். நீங்கள் டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பைலட்ஸ் லைக் ஃபியூ மினிட்ஸே என்ன பண்ணுவாங்க, செக்கானு கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த டெம்பரேச்சர், இந்த விண்டோட ஸ்பீடு, அடுத்து அவங்க என்ஜின் ரூம்லேயே எவ்வளோ பைலட் ரூம்லேயே என்ன இருக்கும், நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே செக் பண்ணிட்டு கிளியரானு பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைலட்டுக்கு அப்போ என்ன இருக்குது, அவ்வளோ ஞானம் இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது, அந்த பிளேனுக்கு எந்த ஆல்டிடியூடில் போகணும் அது டேக் ஆஃப் பண்ணுறீங்க. பட் பிஃபோர் தட் எந்த டெம்பரேச்சர், எந்த ப்ரெஷர், எந்த விண்டோட ஸ்பீடு எல்லாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு அந்த ஞானம் இருந்துட்டு, ப்ளஸ் அந்த காக்பிட்டில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ், அந்த பைலட் இருக்க அந்த மெயின் ரூமில் இருக்க அந்த கண்ட்ரோல்ஸும் அவருக்கு என்ன இருக்குது, தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணால் என்ன நடக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன பண்ண முடியும், அவனால் டேக் ஆஃப் பண்ண முடியும். இப்போ அந்த பைலட்டு பார்த்தா ஒரு சின்ன 2 வயசு பையனோ இல்லை 3 வயசு பையனோ அங்கே போட்டால், சின்ன குழந்தைய போட்டால் என்ன நடக்கும்? இப்போ இந்த சேம் பவர் தான் என்ன இருக்குது, அந்த பைலட்டுக்கு இருந்த அதே பவர் தான் அந்த சின்ன குழந்தைக்கும் இருக்குது, சரியா? ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாது, எது என்ன பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அந்த ஞானம் இல்லை. ஆனால் என்ன இருக்குது, அதே பைலட்டாலையும் என்ன பண்ண பைலட்டுக்கு கொடுத்துருக்க அதே பவர் தான் அந்த குழந்தைக்கும் இருக்குது. பட் டியூ டு த லேக் ஆஃப் விஸ்டம், அந்த ஞானம் இல்லாதனால என்ன, அது வீணாக போச்சு. என்னது, அந்த குழந்தை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகாது. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாருங்கன்னா, ஞானம் ரொம்ப முக்கியமானது. இவனுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ பவரோ எவ்வளோ அத்தாரிட்டி இருந்தாலும் அவனுக்கு ஞானம் இல்லைன்னா இறுதியில் என்ன ஆகும், வீணாக போகும். அந்த ஃப்ளைட்டு லேண்டிங்கில் இருந்தால் அதே மாதிரி தான், எவ்வளோ பவர் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா வீணாக தான் போகும். ஆனால் ஞானம் இருந்தால் இட் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ ஞானம் இருந்தால் குட் ஃபார் யூ. ஸோ இது ஞானம்லாம் எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட்டு அகெயின் ரிமைண்டர், திரும்பி சொல்கிறது தான் ஆண்டவரோட கிருபை. காட்ஸ் கிரேஸ். காட் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் அஸ் விஸ்டம். ஹிஸ் கிரேஸ் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் அஸ் விஸ்டம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட், இப்போ இதிலேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக என்ன எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இங்கே மெயினாக ஒரு தீம் என்னென்னா, அந்த லீடர்ஸுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. லீடர்ஸ்க்கு வர ஞானத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம நாட்டு, நம்ம ஸ்டேட்டு, நம்ம சிட்டி, நம்ம ப்ராவின்ஸ், டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா லீடர்ஸ்க்கு ஞானத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவர் பிடிக்காது, அதனால் இவர் ப்ரேயர் பண்ண மாட்டேன், இவர் பிடிக்காது, இந்த கட்சி எனக்கு பிடிக்காது, அப்போல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆஸ் கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு அந்த அதிகாரி பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவருக்கு ஞானம் தரதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இட் இஸ் அ டியூட்டி. ஒரு கிறிஸ்தவராக நம்மளோட அது கடமை. அண்ட் ரெண்டாவது, நம்ம அதே மாதிரி மற்றவங்க லீடர்ஸ்க்காக ஜெபம் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மளும் வாழ்க்கையில் வளர நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக ஞானத்தை கேட்குறது வெரி இம்பார்ட்டன்ட்.
பிகாஸ் விதவுட் ஹிம் we cannot do. அவரோட கிரேஸ் இல்லாமல், அவரோட mercy இல்லாமல், அவரோட விஸ்டம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ that is very important. That is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given today, Lord, as we go about the day, Lord, I ask you to grant wisdom to those who are in authority in my country, in my state, and in my locality, Lord. And also, Lord, grant them the humility to serve. And also, Lord, as I am growing in my life step by step, Lord, also grant me the wisdom and humility to understand, grow, and nurture me throughout my walk with you. All of this in Christ's name I pray. Amen.